வணக்கம் நண்பர்களே, உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் இன்று கூட்ஸ் ஆக்ட் 1930 வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செல்லர் தான் விற்கக்கூடிய அந்த பையர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லப்படுற விஷயம், என்கம்பரன்ஸ். ஸோ இந்த என்கம்பரன்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, அந்த பொருள் மேலே ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது, அந்த இடத்தின் மேலே ஏதாவது வில்லங்க செல்லர்ட்டு வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இல்லை செக்ஷன் 14(c) உறுப்பினருக்கு வந்து அந்த பொருள் மேலே எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லப்படுறோம். பையர் வந்து யார்கிட்ட ஏமாந்துருக்காருன்னா செல்லர்கிட்ட ஏமாந்துருக்காரு. அப்போது இதுக்கான சார்ஜஸ் அன்கோடிஃபைட் லா அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு போர்ஷனில் நம்ம பார்த்துருப்போம், வேற சப்ஜெக்டில். இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த டேஞ்சரஸ் நேச்சர் கூட்ஸ், ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு கேஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம பார்க்க போனோம்னா கிளார்க் வெர்சஸ் ஆர்மி அண்ட் நேவி கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். ஒரு டேஞ்சரஸ் நேச்சர் கூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு இருக்கு. He can sue against the